அடிலேட்ல இன்னைக்கு நடந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல கடைசியா 10 விக்கெட் வித்தியாசத்துல மோசமான தோல்வியை நம்ம இந்தியா இப்ப அடைஞ்சிருக்காங்க. ஆரம்பத்துல நியூசிலாந்துக்கு அணிக்கு எதிரான சீரிஸ் துவங்குறப்ப பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதலாவது இடத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறமா இரண்டாவது இடம், இப்ப மூன்றாவது இடம். அதாவது முதல் 2 இடம் தான் ஃபைனலுக்கு போக முடியும். அந்த இடத்தை கூட தக்க வச்சுக்க முடியாம இந்தியா மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு ஃபைனலுக்கு போக முடியாத நிலைமைக்கு தான் நம்ம இந்தியா இந்த தோல்வியால தற்போது அடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க நம்ம இந்திய அணியின் மிகப்பெரிய சீனியர் பிளேயரான சுனில் கவாஸ்கர் இந்த ஒரு பிளேயர் அணியில இருக்கிறதால தான் இந்திய அணிக்கு இப்படிப்பட்ட தோல்வி கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இவரை முதல்ல வெளியே தூக்கி போடுங்க, இந்தியா தானாகவே WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு நம்ம இந்திய அணிக்கும் முக்கியமா BCCIக்கும் அடுத்த ஆட்டத்திலேயாவது இந்த நடவடிக்கையை உடனே எடுங்க அப்படின்னு நம்ம BCCIக்கு சுனில் கவாஸ்கர் இந்த எச்சரிக்கையை இன்னைக்கு கொடுத்திருக்காரு. அந்த வகையில சுனில் கவாஸ்கர் யாரு குறிப்பிட்டு இந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கேப்டனான ரோஹித் சர்மா அவரை தான் அணியில இருந்து தூக்குங்க, அப்பதான் இந்தியா WTC ஃபைனல்ஸ்க்கு உள்ள போக முடியும் அப்படின்னு கோபமாக தற்போது சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. அதாவது ஏற்கனவே நியூசிலாந்துக்கு எதிராக 3-0 அப்படின்னு தோல்வி அடைஞ்சிட்டாரு. அந்த இடத்துலயே அவருடைய கேப்டன்சி நிரூபிக்கப்படல. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பேட்டிங்லயும் மோசமாகவே ரோஹித் சர்மா அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்க அவரை கேப்டன்சியில இருந்து மட்டும் நீக்கினா பத்தாது, அணியின் பிளேயிங் 11ல இருந்தும் ரோஹித் சர்மா அவரை நீக்கினாதான் இந்தியா அடுத்துன்னு வெற்றியின் பாதைக்கு நகர்ந்து போக முடியும். ரோஹித் சர்மா அவரை அணியில இருந்து நீக்கலைனா நிச்சயமா இந்தியா WTC ஃபைனலை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இதுக்கு முன்னாடி 2021ல ரோஹித் சர்மா கோலி 2 பேருமே இல்லாம தான் இந்தியா பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரீஸை ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரியான சூழ்நிலை இப்ப ஏற்படலைன்னா கூட அவங்க 2 பேரையுமே அணியில இருந்து நீக்கிறதுல தப்பு கிடையாது. ரோஹித் சர்மா கூட சேர்த்து விராட் கோலி அவரையும் நீக்கினா கூட அணிக்கு நல்லதுதான். ரோஹித் சர்மா கோலி 2 பேருமே இல்லைனா கூட நிச்சயமா இந்திய அணியால WTC ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆக முடியும். ஆனா இவங்க 2 பேருமே அணியில இருக்கிறதால இவங்களை விட கீழே இருக்கிற பும்ரா அவரால் அணியை கரெக்டா வழி நடத்த முடியாம சிரமப்படுறாரு. இது முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலேயே அங்கங்க பல இடங்கள்ல கவனிக்க முடிஞ்சது. பும்ரா தனிச்சையா அவர் முடிவு எடுக்க கொஞ்சம் சிரமப்பட்டாரு. கோலி அவர் இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் இல்லைன்னா பும்ரா அவராலேயே அணியை சரியா தனிச்சையா வழி நடத்தி கண்டிப்பா இந்திய அணியை பார்டர் கவாஸ்கர் ஜெயிக்க வைக்க முடியும். இந்தியாவும் WTC ஃபைனலுக்கு உள்ள கண்டிப்பா போவாங்க. இந்த முடிவை இப்பவே எடுக்கலைனா கண்டிப்பா இந்தியா WTC ஃபைனல்ஸ்க்கு போக முடியாது. ரோஹித் சர்மா கோலி அட்லீஸ்ட் ரோஹித் சர்மா அவரையாவது அணியில இருந்து தூக்குனாதான் இந்தியா அடுத்த ஆட்டங்கள் இனி நடக்க போற ஆட்டங்கள் ஜெயிப்பாங்க, இல்லைனா ஜெயிக்க முடியாது அப்படின்னு இந்த அதிர்ச்சிகரமான தகவலை தற்போது சுனில் கவாஸ்கர் அவரே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வெட்ட வெளிச்சமா இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ சுனில் கவாஸ்கர் அவர் சொல்லியிருக்க இந்த கருத்து நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? உங்க கருத்தை சொல்லுங்க.